Hey guys, welcome back to Sleep. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இருக்கிறத பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பேன். எஸ் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டாக சென்னை எக்மோர்ல தாங்க இருக்கோம். சென்னை எக்மோர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக கன்னியாகுமரி போகக்கூடிய கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு நம்ம ட்ரெயின் டிராவலாக தான் இருக்கும். பட் நம்ம கன்னியாகுமரிக்கு டிராவல் பண்ண போகிறதுல ஜஸ்ட் நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டிபோர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கனெக்டிங் ட்ரெயின் மூலிமா திருச்செந்தூர் தான் நம்ம போக போகிறோம். எஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சுவலாக தான் நம்ம போக போகிறாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா இங்கேருந்து ஒரு 5:20க்கு டிபார்ச்சர் ஆகி திருநெல்வேலி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா சரியா 3:10க்கு அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஆக்சுவல் நம்ம கன்னியாகுமரி எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:20லேருந்து 5:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெயின். அதனால தான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே சொல்லி முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா சரியா 4:51 ஆகுது. இந்த ரூட்லேயே ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ட்ரெயின் தான் இந்த வண்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் உள்ளே போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க அப்படியே சென்னை எக்மோருக்குள்ளே போகலாம். செம்ம ரஷ்ஷாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் இந்த எக்மோர் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் அண்ட் அரைவல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்கும். சென்னை எக்மோரில் செம்ம ரஷ்ஷு தான். எங்கே நிற்குதுன்னு தெரியல வண்டி போய் பார்ப்போம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல தான் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம 12633 கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை. செம்ம கூட்டம். நாம நம்ம வண்டியை பார்த்தாச்சு. இது ஒரு காப்பில் நம்ம வண்டி சரி கரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல தான் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வண்டிக்கு ரேக் ஷேரிங் இருக்குது, நிறையா பேச வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.4ன்ற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த வீடியோ வரும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 இயர் பிஃபோர் கரெக்டாக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும். பட் இப்போ நம்ம போக போகிறது சென்னையிலேருந்து திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு தான் போக போகிறோம். இது ஒரு ஜேர்னியாக தான் வரப்போகுது. நம்மளுக்கு ஃப்ரெண்டில் போய்ட்டு எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் இதோட நான் ட்ராவல் பண்ணுறது அன்ரிசர்வ்டு இல்லை, ரிசர்வேஷன் தான் பண்ணியிருக்கேன். S4 தான் பார்ப்போம். வண்டி கிளம்புக்கோ நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஏகப்பட்ட மைக் கீழே உட்காந்துட்டு இருக்கேன். நான் சவுண்ட் ஸ்பீக்கர் கீழே ஒன்றும் பேச முடியல. ட்ரெயின் கிளம்பிடும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிடுறேன். ட்ரெயின் கிளம்ப வேணும் இன்னும் 3 நிமிஷம் தாங்க இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் பார்த்திங்கன்னா இதுதான் S4ங்க. அதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது மிடில். நம்மளுக்கு எதிரில் என்ன வண்டி இருக்குது பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து நியூ டெல்லி வரைக்கும் போகக்கூடிய கிராண்ட் ட்ரக் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இங்கே நின்றுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு டெல்லியே திரும்பி விடுற வண்டி. நம்ம ட்ரெயின் நம்பர் 12633 கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து 1 நிமிஷம் டிலே. எஸ் 5:21ன்ற டைமிங்கில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சென்னை எக்மோர்லேருந்து வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கே ஹால்ட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம். தாம்பரம், செங்கல்பட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர், திண்டிவனம்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட மொத்த ரயில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த கரெக்டாக அந்த சொல்லுவாங்கல்ல அந்த மைக்கு கீழே இருந்தனால பார்த்தீங்கன்னா அந்த ஹூப்பர் சவுண்டில் ஒன்றுமே கேட்கல. பேசுனதுலாம் ஒரு 2 கிளிப்பிங் போட்டு காட்டுறேன், அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் பேச முடியல. பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கோ அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதில் மொத்தமாக கேன்சல் பண்ணிவிட்டு வண்டி ரன்னிங்கில் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி விட்டேன். வண்டி இப்போ ரன் ஆகிட்டே வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கிராசிங்கில் வெளியே போயிட்டு இருக்கு. சேத்பேட் நோக்கி வண்டி போய்கிட்டு இருக்காப்புல. தாம்பரம்லாம் தாண்டட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு கோச் கொஞ்சம் காலியாக தான் இருக்கு.
ஏதோ சிக்னல் பிரச்சனை போல எல்லா லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே அப்படி நின்று கொண்டிருக்கிறது. நம்மளும் இப்போ நியூஸ் சேனல் மாதிரி தான் வாசிக்க வேண்டியதாக இருக்குது நம்மளால. கோச் ஃபுல் போகாங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க முதல்ல. டிக்கெட் செக்ரட்டரி இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கு, ஃபுல் போக கீழே பிரேக் அப்ளை பண்ணதில்லை. லோக்கோ பைலட்ஸ் இப்போ தான் அரைவாய் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைன்றது எல்ஹெச்பியில். சரியா நம்ம கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்துக்கு முன்னாடியே ஒரு பிரேக் பாண்டிங்னால வண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்மோக்கோட வண்டி நின்றுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்மோக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணி வண்டி நிறுத்தி பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட் அண்ட் ட்ரெயின் மேனேஜர் பின்னாடி இருப்பாங்க. அவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளைங் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோ இப்போ தான் வண்டி கிளம்ப ஆரம்பிக்குது. கரெக்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தெரியும் நுங்கம்பாக்கம் வந்து வண்டி இப்போ தான் மூவ் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுனால எவ்வளோ பெரிய திடீர்னு ஃப்ராக்ஷன் செகண்ட் நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி வண்டி நிறுத்தி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஒரு 13 நிமிஷம் டிலேயோட மறுபடியும் நம்ம நுங்கம்பாக்கத்தில் வண்டி எடுத்திருக்காங்க. தெரிஞ்சு தாம்பரம்ல கொஞ்சம் செக்கிங் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியுது. செக் பண்ணிட்டு மறுபடியும் வண்டி எடுக்கிறது வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தாம்பரம் ஸ்டேஷன் தான் எல்லா ஸ்கிப்பிங்ஸ் அப்படியே போக போக பார்க்கலாம். நம்ம கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 22 நிமிஷம் டிலே ஓவர் தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும். இங்கே போர்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவே அமைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செங்கல்பட்டு ஜங்ஷன் எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன ஏதுன்றலாம் பார்த்தோம்.
இதுமாதிரி லேட்டாக போச்சு அப்படியே போயிடுவேன். எல்லா வசதியும் இங்கே சிஸ்டம் எல்லாம் கண்ட்ரோல் எல்லாம் முடியலாம் அப்படியே போயிடுவேன். சொன்ன மாதிரி கேட்டு வருது. நம்ம கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா மேல்மருவத்தூர் ஸ்டேஷன்ல 25 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் எங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக நமக்கு திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் தான். எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன இதெல்லாம் போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 29 நிமிஷம் டிலேவோட தான் வண்டி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹால்ட் இந்த ரூட்லேயே ஒரு மேஜரான ஹால்ட் விழுப்புரம் ஜங்ஷன் தான் போக போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 ரூட் பிரியும், ஒன்று மெயின் லைன் ஒன்று காட் லைன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி வண்டி காட் லைன் மூலியமாக தான் கரெக்டாக நம்ம கன்னியாகுமரி போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 2018 பில்ட் பண்ண கோச்சு, அதோட நிலைமை பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. பட் கண்ணாடி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோவா க்ளீன் பண்ணி எதுவும் வைக்கல, ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஃபுல்லாக என்னடா இப்போ நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு நின்றுக்கிட்டு இருக்கேன் நான்.
சரியா நம்ம வண்டியோட சில பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது முதல்ல சொல்லியிருக்கணும், பட் நான் இப்போதான் உங்களுக்கு எல்லாமே சொல்ல போறேன். நம்ம வண்டியோட ட்ரெயின் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெயின் நம்பர் 12633 சென்னை எக்மோர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடிய கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 22 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் என்ஜின் தள்ளிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SLRD லேடிஸ் கம், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் வந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு கோச். தென் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு அண்டர்ஸ்கோர் கோச் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்லீப்பர் நான் ஏசி ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு 3 டயர் எக்கானமி கோச் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 3 டயர் கோச்சஸ் கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்கும், H1ன்னு சொல்லுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா 2 A1 A2ன்ற மாதிரி 2 2 டயர் ஏசி கோச்சஸ் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அண்டர்சோர் கோச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஜென்ரேட்டர் கார் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கேஜ் வேன் சேர்த்து ஏற்றிக்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஏன் மெயினான டிராவலிங் யூஸ் பண்ணலான்னு சொல்றேன்னா, இந்த சென்னையிலேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கு, மார்னிங் போயிட்டு நீங்கள் சன்ரைஸ் பார்க்கணும்னா இந்த ட்ரெயினோட பெஸ்ட் ட்ரெயின் எதுவுமே சொல்ல முடியாது. இன்கேஸ் ஏதாவது நீங்கள் இந்த மே மாதம் மேலேருந்து ஒரு ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் கொஞ்சம் ஈஸியாக ஒரு ஏர்லியாகவே உங்களுக்கு வந்துடும். பட் அந்த டைமில் மட்டும்தான் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்காது. மற்றபடி எந்த டைம் போனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்ரைஸ்ன்றது லேட் ஆகும். ப்ரீவியஸ் vlogல யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்ட் 1, அதை எப்படி சொல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா சன்ரைஸில் போய் தான் பார்த்தீங்கன்னா போய் முடிச்சிருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா பக்காவாக சன்ரைஸ் பார்த்துட்டு தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து என் பண்ணி கொடுத்துருப்பேன். இதோட டிக்கெட் ஃபேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியா ஒரு 340 ரூபா கூட உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வரும். எது வரைக்கும் கேட்டால் உங்களுக்கு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறது வரைக்குங்க. ஒரு பக்காவான ஸ்ட்ரெச், ஒரு நான் ஏசி ஸ்லீப்பரில் ஒரு சூப்பரான ட்ரெயின் இந்த கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். நாங்கள் போட்டது கன்னியாகுமரி வரைக்குமே டிக்கெட் போட்டிருக்கோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. பாயிண்ட் டு பாயிண்ட் போட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்குன்ற ஒரு காரணத்தினால நாங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் போட்டு நாங்கள் திருநெல்வேலி ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டீபோர்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் நாங்கள் போகிற மாதிரி இருந்தால் கன்னியாகுமரி போய் கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சன்ரைஸ் பார்த்துட்டு மறுபடியும் திருநெல்வேலியிலேருந்து இறங்குற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் டீபோர்ட். ஒரு முக்கியமான விஷயத்தையே நான் மறந்துட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. எந்த ரூட்லேருந்து கேட்டிங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ட்ரெயின் நம்பர்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12633 கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போயிட்டு தான் கன்னியாகுமரியில் KSR பெங்களூர் வரைக்கும் போக போகுது. KSR பெங்களூர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரன் பண்ண போகிறாங்க. முக்கியமான விஷயம், இது வந்து ஃபர்ஸ்ட் சதர்ன் ரயில்வேஸ் கீழே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எதுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் கிளெனினஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த சைடு போகும்போது 900 கிலோமீட்டர் கேரளா வழியாக போகும். எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா கிளெனினஸ் நீங்கள் அவ்வளோ வண்டி பார்க்கணும். பட் ஃபர்ஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் கன்னியாகுமரி தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா ரேக்ஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை மாற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடும் போது நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் வெளியே அமிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ரேக்ஸும் நம்மளுது கிடையாது. ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸோட ரேக்ஸ் தான் ஃபுல்லாக இந்த வண்டிக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. நம்ம கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 11 நிமிஷம் டிலேவோட விழுப்புரம் ஜங்ஷன் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டின்னர் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹால்ட் எங்கே கேட்டிங்கன்னா விருதாச்சலம் ஜங்ஷன் தான். சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிராசிங்ஸ் எதாவது இருந்தால் பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி இல்லைனா வந்து ஸ்டேஷன் ஸ்கிப்பிங்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க. பச்சை மரம் முண்டு மரம் எலும்பா இது நம்ம கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரி ஒரு 12 நிமிஷம் டிலேவோட தான் கரெக்டாக நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் வண்டி எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேஜரான ஹால்ட்டான விருதாச்சலம் ஜங்ஷன் வண்டி போக போகுது. எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன இதெல்லாம் பார்க்குறீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து சாப்பிட்டு மிச்சம் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். விருதாச்சலத்துக்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் லைன் இல்லாமல் கார் லைன் மூலமாக போகிறோம்.
திருச்சிக்கு இதான் ஷார்ட்கட். நம்ம கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 11 நிமிஷம் டிலேயோட தான் விருதாச்சலம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா அரைவல் ஆகிட்டு இருக்கும். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றதுலாம் போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு 11 நிமிஷம் டிலேயோட நம்ம கரெக்டா கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் மேஜரான ஸ்டாப்பிங்கான திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான் போக போறோம். எத்தனை மணிக்கு போறோம் என்னதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் ரெண்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி போய் ரீச் பண்ண போறோம். எத்தனை மணிக்கு போறோம் என்ன இதுலாம் போக போக பார்க்கலாம். ஆப்போசிட் கிராசிங் இருந்தால் எடுப்போம். ரெண்டுமே விட்டாங்க. தேஜாஸும் மிஸ் பண்ணிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தே பாரத் சாஃப்ரான் வந்தே பாரத்தும் பார்த்தீங்கன்னா கிராசிங்ல மிஸ் பண்ணிட்டேன். சாப்பிட்ற கேப்ல சாஃப்ரான் போச்சு. பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேஜாஸை மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டுமே முக்கியமான வண்டி, ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான். எத்தனை மணிக்கு போறேன்றதை அப்படியே போக போக பார்க்க ஆரம்பிச்சேன். வீடியோ எடுக்கும் இதே ரிவர்ஸ் எடுக்குதா நான்
அந்தயோதயா எக்ஸ்பிரஸ். நம்ம கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு ஆன் டைம், எஸ் கரெக்டாக நம்ம 10:30 டைமுக்கு நம்ம கரெக்டாக வந்து ரீச் பண்ணியிருக்கோம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றது பார்க்குறேன். வண்டி மூவ் பண்ணிட்டோம். நம்ம வண்டியோட ஸ்டேஜஸ் எங்கெங்கே நிப்பாட்டுறாங்க, இன்டர்மீடியட் ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே ஒரு காஃபி இல்லை டீ ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே ஜர்னி கண்டினியூ பண்ணலாம் வாங்க. காஃபியை குடுறா அவ்வளோதான். என் நண்பன் எனக்கு காஃபி வாங்கி கொடுத்துருக்கான். ட்ரெயினில் அன்எக்ஸ்பெக்டாக மீட் பண்ணோம். இப்போ ட்ரெயின் எடுக்க போகிறாங்க வாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா உங்களுக்கு 1 நிமிஷம் டிலேவோட திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து வண்டி எடுத்துட்டாங்க. காஃபி பார்த்தீங்கன்னா உண்மையாக சொன்னால் சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த லெவலில் தான் காஃபி இருக்குது. எதிர்பார்த்தோட சூப்பராகவே போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் தான். எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன ஏதுன்றதுலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா ஆன் டைம்ன்ற டைமிங்க்கு தான் நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் வந்திருக்கோம். ரொம்ப நேரமாக வண்டி நின்றுருக்கேன்னு பார்த்தா ஆன் டைமுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தா நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் போயிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிலீவ் ஆகிருக்காப்புல திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து. அந்த வண்டி இப்போ தான் ஏன்னா 21 நிமிஷம் டிலேவோட வண்டி கிளம்பியிருக்கு. அவன் போயிட்டனால நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக இங்கே தான் நிற்க வச்சுருக்காங்க. எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்றது தெரியல. நெக்ஸ்ட் ஹால்ட் நம்மளுக்கு மதுரை ஜங்ஷன் தான். எந்த ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் எதுவும் நிற்க போகிறதில்ல. மதுரை மேஜர் ஸ்டாப்பில் தான் வண்டி நிற்க போகுது. அதான் திருச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்க முடியல. நல்லா போய் நல்லா தூங்கிட்டேன். நின்றுச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது தான் திண்டுக்கல் ஜங்ஷன். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றத போக போக பார்ப்போம். கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17 நிமிஷம் டிலேவோட தான் கரெக்டாக திண்டுக்கல் ஜங்ஷன் வண்டி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹால்ட் நம்மளுக்கு மதுரை ஜங்ஷன் தான். நடுவில் எந்த ஒரு ஹால்ட்டுமே கிடையாது. நம்மளுக்கு சோழம் தான் இருக்கும். எங்கேயுமே ஹால்ட் இல்லை. டேரெக்டாக மதுரை ஜங்ஷன் தான் போய் வண்டி நிற்க போகுது. நான் போய் நல்லா பண்ண தூங்கிட்டு மதுரை இன்கேஸ் எந்திரிக்க முடிஞ்சு எந்திரிக்கிறேன். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விருதுநகர் தான்.